மத்திய அரசில் 17 வருடம் அங்கம் வகித்தபோது கச்சத்தீவு பிரச்சினை குறித்து திமுக குரல் கொடுக்கவில்லை எனவும், தேர்தல் காலங்களில் மட்டும்தான் கச்சத்தீவு பிரச்சினை திமுகவிற்கு ஞாபகத்திற்கு வரும் என அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கச்சத்தீவு குறித்து பேசினார். அதில் தமிழக மீனவர்கள் என்றால் இலக்காரமா என்று பேசியிருப்பது திமுக ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைக்கத்தான் பேசியதாக மீனவ மக்கள் கூறுகிறார்கள் என தெரிவித்தார். இலங்கைக்கு கச்சத்தீவை முன்னாள் முதல்வர் கருணாநிதி தாரை வார்த்து கொடுத்தார் என்று தெரிவித்த சரவணன், 1974ஆம் ஆண்டிற்கு முன்னர் வரை கச்சத்தீவில் மீனவர்கள் தங்களது வலைகளை உலர்த்தி கொண்டிருந்தனர் என குறிப்பிட்டார். ஜெயலலிதா உச்சநீதிமன்றம் வரை சென்று கச்சத்தீவிற்காக போராடிய போது நீதிமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க முடியாது என காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் தெரிவித்ததாகவும் சரவணன் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து போராடி வருகிறார் எனவும், தேர்தல் நெருங்கினால் கச்சத்தீவு குறித்து பேசும் திமுகவின் நாடகத்தை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என கூறினார். 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ராமநாதபுரம் அரசு விழாவுக்காக சென்றிருக்கிறார். அங்கு மீனவர்களை அவர் கூட்டத்தில் அவர்களுக்காக பேசும் பொழுது, மீனவர்கள் என்றால் இலக்காரமா என்று கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த திமுக அரசை மத்திய அரசில் 17 வருடங்கள் 1996லேருந்து 2013 வரைக்கும், இடையில் ஒரு 13 மாதம் மட்டும் இல்லை, மத்திய அரசு கூட ஆட்சி பொறுப்பில் இருந்து அதிகாரத்தில் இருந்து, அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி, மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு அரசு பதவி, மத்திய அமைச்சர் பதவி தராதில் சரியான துறையை ஒதுக்கவில்லை, தாங்கள் விரும்பிய துறையை ஒதுக்கவில்லை என்ற காரணத்தினால் ஆதரவு தரமாட்டோம் என்று மிரட்டி டெல்லி வரைக்கும்லாம் போய் அவர் மத்திய அமைச்சரை பெற்ற அரசு திமுக அரசு. அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அன்றைய அவர் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல மத்திய அரசிற்கு, நீங்கள் கச்சத்தீவை மீட்டு எடுத்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வரும் என்று காங்கிரஸுக்கு இவங்க அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு உடந்தையாக இருந்ததே கலைஞர் கருணாநிதியோட திமுக அரசு தான்.